ஈஸ்டர் ஞாயிறு தாக்குதல் தொடர்பான விசாரணைகளுக்காக சிஐடி தடுப்பு காவலில் வைக்கப்பட்டிருந்த முன்னாள் புலனாய்வு பணிப்பாளர் சுரேஷ் சலே தன்னுடைய உண்ணாவிரத போராட்டத்தை முடிவுக்கு கொண்டு வந்துள்ளார். தன்னை சிறைச்சாலைக்கு மாற்றுமாறு கோரி அவர் இந்த போராட்டத்தை முன்னெடுத்திருந்த நிலையில் இடையில் அவருக்கு ஏற்பட்ட மாரடைப்பு காரணமாக கொழும்பு தேசிய மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருந்த நிலையில் தற்போது அவருடைய சட்டத்தடைகளின் ஆலோசனையின் பேரில் அவருடைய உண்ணாவிரத போராட்டத்தை கைவிட்டிருப்பதாக தெரிய வருகிறது. அடுத்ததாக 2 நிறுவனங்களில் சம்பளம் எடுத்த குற்றச்சாட்டில் கைது செய்யப்பட்ட முன்னாள் ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்சவுடைய பிரத்யேக செயலாளர் சுக்கிஸ்வர பண்டாரவின் விளக்கமறியல் வரும் ஜூலை 8ஆம் தேதி வரை நீடிக்கப்பட்டுள்ளது. இந்த விவகாரத்தில் ஒரு முக்கிய திருப்பமாக முன்னாள் ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்சவிடம் குற்றப்புலனாய்வு பிரிவினர் வாக்குமூலம் பெற்ற தகவலை நீதிமன்றத்தில் சமர்ப்பித்துள்ளனர். இந்த விசாரணை குறித்து அரசியல் வட்டாரத்தில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. அதே நேரத்தில் எதிர்க்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாசா ஒரு முக்கிய கோரிக்கையை முன்வைத்துள்ளார். மறைந்த ஜனாதிபதி ரணசிங்க பிரேமதாசாவின் காலத்தில் ஆடை தொழிற்சாலைகள் எப்படி அந்நிய செலவாணியை கொண்டு வந்ததோ அதே போல தற்போதைய சூழலில் நாடு முழுவதும் மின்சார வாகன உற்பத்தி தொழிற்சாலைகள் மற்றும் மின்னேற்றல் மையங்கள் நிறுவப்பட வேண்டும் என அவர் வலியுறுத்தியுள்ளார். இதன் மூலம் எரிபொருள் இறக்குமதி செலவை கட்டுப்படுத்தி இளைஞர்களுக்கு புதிய வேலைவாய்ப்புகளை உருவாக்க முடியும் என அவர் சுட்டிக்காட்டுகிறார்.